ಗಣೇಶ ಏನಪ್ಪ ಹರಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ காஞ்சி வாசாய் வித்மகே சாந்தஸ்வரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். நடமாடும் தெய்வம் அவர் இருந்த போதும் சரி, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கிற அனுபவங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணும், அவளுக்கு படிப்பு மட்டும்தான், மற்றபடி எதுலேயும் அவளுக்கு இஷ்டம் கிடையாது. அம்மா அப்பாவுக்கு நம்ம மதிப்பு கொடுப்போம், அதே சமயம் அதில் இருக்கிற பெரியவாளையும் மதிப்போம், அவ்வளோதான். அவளுக்கு ஆன்மீகத்தில் பற்று இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தெய்வ நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நமஸ்காரம் பண்ணுன்னு சொன்னால் பண்ணுவோம், அவ்வளோதான். மற்றபடி ஜாஸ்தி எதிரே ஈடுபட மாட்டாங்க. அவளுக்கு படிப்பு மட்டும்தான். அதே நேரம் ஒரு தெய்வம் ஒருத்தருக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சதுன்னாக்க நிச்சயம் அது நடக்கும். அதை மாற்ற யாராலையும் முடியாது, தடுத்து நிறுத்தவே முடியாது. அதே மாதிரி தான் பெரியவாளும் அந்த பொண்ணுக்கோ நல்லது பண்ணணும்னு நினச்சார். என்ன நினச்சார் பார்க்கலாமா? காலேஜ் போய்ட்டு வந்துட்டு ராத்திரி படுத்துனுட்டாவ. அவளுக்கு அன்றைக்கி ராத்திரி சொப்பனம். மகா பெரியவா அப்படியே தரிசனம் கொடுக்குறார், திவ்ய தரிசனம் கொடுக்குறாரு அவளுக்கு. யாருக்குமே கிடைக்காத அளவு பாக்கியம் அப்படி கிடச்சிது அவளுக்கு. அடுத்த காலம்ப கண் முழிச்சா எதுவும் பெருசாக ஒன்றும் அவள் கண்டுக்கலாங்க. நேற்றுக்கு ஏதாவது நம்ம புத்தகத்தில் அவரோட படத்தை பார்த்துருப்போம், ஒரு சொப்பனத்தில் வந்திருக்கார் அப்படின்னு அப்படியே விட்டுட்டேன். அவள் அப்படியே விட்டுட்டேன். ஆனாக்க பெரியவா சாதாரணப்பட்டவரா என்ன? அந்த பொண்ணு விட்டுட்டான்னாக்க இவரும் அப்படியே விட்டுருவரா? இல்லை, மறுபடியும் வந்தார் சொப்பனத்தில் மறுபடியும் தரிசனம் கொடுக்குறார். இது மாதிரி 2 நாளைக்கு ஒரு தடவை அவளுக்கு தரிசனம் கொடுத்துட்டே இருக்கார். அப்புறம் ஒரு நாள் அப்படின்னு நினைக்கிறார், என்ன நம்மளும் அவரை நினைக்கிறதே இல்லை, அவர் எதுக்கு மகாபெரியா காஞ்சி பெரியவர் நமக்கு தரிசனம் கொடுக்குறாரே அப்படின்னு இதை பற்றி யார்கிட்டையான்னு கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஸ்ரீமடத்துக்கு வேண்டிய ஒருத்தர் இருக்கா, அவர்கிட்ட இப்போ கேட்குறா, இந்த மாதிரி என்ன பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அவர் என்ன சொன்னார்னாக்க, நீ வாரம் வியாழக்கிழமைக்கு உபவாசரு, பகவானுக்கு அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிடுறாரு. அவ்வளோதான். இவளும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலம்பர குளிச்சுட்டு சுவாமிக்கு ஒரு ஃபோட்டோ ஆகிட்டு பூஜை ரூமில் வச்சா சாமிக்கு நமஸ்காரம் பண்ணுவோம். அன்றைக்கி உபவாசம் இருப்போம், அவ்வளோதான். மற்றபடி பூஜை புரஸ்காரங்களும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நமஸ்காரம் பண்ணிட்டு போவோம், மனசார பிரார்த்தனை பண்ணிப்போம், அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் கொஞ்ச நாள் வந்துகிட்டே இருந்தார். அப்புறம் அந்த கனவுல நின்று போயிடுத்து. பொண்ணுக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தது. ஏன் இப்போ நம்ம கனவுல வரதில்லை, நம்ம என்ன தப்பு பண்ணினோம், ஏன் நம்ம கனவுல வரமாட்டேங்கிறார் அப்படின்னு மனமுருகி வேண்டின்ட்டா பகவான்கிட்ட, என் கனவுல வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஒரு வியாழக்கிழமை அதே மாதிரி ஒரு உபவாசம் இருந்தால் காலேஜுக்கு போயிட்டாவ. ஆனாக்க அன்றைக்கி ராத்திரி படுத்துக்கிற போது நினைக்கிறா, பகவானே இன்றைக்கானும் நீங்கள் என் கனவுல வரணும் அப்படின்ட்டு. ஆனால் பெரியவா கனவுல அன்றைக்கும் வரல, அடுத்த நாளும் வரல, அதுக்கு அடுத்த நாள் கனவுல வந்துட்டார். பரமேஸ்வரர் வந்துட்டார். பரமேஸ்வரர் ரூபமாக நிற்கிறார். அந்த பொண்ணுக்கா சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே சந்தோஷத்தில் இப்போ ஏதோ பண்ணுறாங்க, அவ்வளோ சந்தோஷம் ஆகிட்டு பெரியவா வந்த உடனே. இத்தனை நாள் ஏன் வரல நீங்கள் கனவுல அப்படின்னு கேட்குறா பெரியவாள்கிட்டக்க. நான் என்ன தப்பு பண்ணினேன், ஏன் இத்தனை நாளாக நீங்கள் வரல? அப்போ மகா பெரியவா மெதுவாக பொண்ணு சிரிச்சுட்டு, குழந்தை நான் என்ன ஒன்றை மாதிரி சின்ன வயசா நினைச்சா பொசுக்குன்னு வந்துட்டு போகிறதுக்கு எனக்கு வயசாக எடுத்து இல்லையோ, அதனால் அவ்வளோ தூரம் பயணப்பட்டுண்டு உன் கனவுல வர முடியல என்னால். அதனால் என்ன பண்ணுற நீனு, என்னை பார்க்க நீ காஞ்சிபுரம் வாங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் ரொம்ப சந்தோஷமாக, நிச்சயம் வரேன் பெரியவா, உங்கள் அனுகிரகம் மட்டும் எனக்கு இருந்தால் போகிறோம், நிச்சயமாக நான் உங்கள் சன்னதி தேடி வரேன் அப்படின்னு சொல்கிறா. வர்ற உற்சவத்துக்கு வா அப்படின்னு பெரியவா சொல்லிட்டார். சரி பெரியவா, நான் உற்சவம் வரைக்கும் கட்டாயம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறைஞ்சி போய்டுறார். இவள் டக்குன்னு முழிச்சுக்கிறா. இவளுக்கு சந்தோஷம் பிடி கொடுக்கல. பெரியவா நம்ம கடவுளை இப்படியெல்லாம் பேசிட்டாரே அப்படின்னு சொன்னேன். சட்டுன்னு அவளுக்கு ஒரு எண்ணம் தோணிட்டு, உற்சவத்துக்கு வர சொல்கிறாரே, எந்த உற்சவத்துக்கு போகிறது? காஞ்சிபுரத்தில் தினம் உற்சவம் தான் நடக்கும், ஒன்றும் புரியலையே. சரி பார்க்கலாம், அதுக்கும் ஒரு வழி கொடுப்பார் அவர் அப்படின்னு நினச்சிட்டு போய் சமர்த்துட்டேன். அதுக்கு அந்த சந்தேகத்துக்கு விடை அடுத்த நாளே காலம்பரையே கிடச்சி கொடுத்து. அந்த பொண்ணோட பெரியம்மா வாத்துக்கு வந்தா, ஏண்டி மெட்ராஸில் ஒரு கல்யாணத்துக்கு போகணும், நான்
காரில் தான் போகிறேன், நீயும் என் கூட துணைக்கு வாங்க, போகிற வழியில் அப்படியே காஞ்சிபுரம் போயிட்டு மகாபெரிவாளையும் தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அந்த பொண்ணுக்கும் அப்படியே நடுங்கி போயிட்டேன். ஐயோ, பெரியவா சொன்னார், அதுக்குள்ளே பெரியம்மா வந்து கூப்பிடுறாளே, நம்ம பெரியவா தான் ராத்திரி சொன்னார், காலம்பரம் வந்து கூப்பிடுறாளே அப்படின்னு சொல்லிட்டுன்னு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு சந்தோஷம் வேற, ஆச்சரியம் வேற. ஏண்டி, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பதிலே சொல்லலையே அப்படிங்கிற பெரியம்மா. அப்போ உடனே நிதானத்துக்கு வந்துட்டு, நானும் வர்றேன் பெரியம்மா அப்படின்னு சொல்கிறா. அடுத்த நாள் காலம்பரை கிளம்பியாச்சு 2 பேரும். அந்த பொண்ணும் பெரியம்மாவுமா காஞ்சிபுரத்துக்கு கிளம்பியாச்சு. ஸ்ரீமடத்துக்கும் போயிட்டா. அப்பாவை நினச்சிக்க போகும்போது மனசுக்குள்ளே ஒரே சந்தோஷம். இன்றைக்கி கும்பல் ஒத்துமே இருக்க மாட்டா, நம்ம நிதானமாக பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறா. ஆனால் அங்கே போனாக்கா ஸ்ரீமடத்து வாசலில் கூட்டம் எல்லாம் மோதுறது தாங்க முடியல. அப்பா ஸ்ரீமடத்து வாசல்கிட்டக்கா அம்பாள் காமாட்சி திருவீதி விழா வந்துன்னு இருக்கா. அம்மக்களும் மேளதாளங்களோட தாங்க முடியல. காமாட்சியை பார்த்தோன்னா அந்த பொண்ணு கண்ணுலேருந்து இது அப்படியே தன்னா வெடியறது. அதுக்கப்புறம் அவரோட பார்வை உள்ளுக்குள்ளே போகிறது. அங்கே போனால் பெரியவா தரிசனம் கொடுத்துன்னு இருக்கார். பெரியவா மட்டும் கொடுக்கல, மற்ற 2 பெரியவாளும் உட்காந்துட்டு இருக்கா. 3 பேருமா சேர்ந்துருக்கா. தரிசனம் கிடச்சிட்டு உங்களுக்கு. ஆஹா, என்ன விசேஷம் இன்னைக்கு, மகாபெரிவாளை தரிசிக்க வந்தாக்கா அம்பிகையும் சேர்த்து தரிசனம் கொடுத்துட்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு போகிறா. அப்போ பக்கத்தில் இருக்கிற மாமிகிட்ட கேட்குறா, மாமி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல், காமாட்சி வீதி உரம் வந்துன்னு இருக்கா அப்படிங்கிற. ஏண்டி அம்மா, இது ஒரு குழுவா தெரியாது நோக்குவா, காமாட்சி கோவிலில் உற்சவம் ஆரம்பிச்சாச்சு, அதான் அம்பாள் வலம் வரா அப்படின்னு சொன்னாலே பார்க்கணும். பிரம்மச்சு போயிட்டா அவ. சட்டுன்னு காமாட்சியை தரிசனம் பண்ணுறா. மகாபெரிவா எந்த இடத்த பார்த்தா, உற்சவத்துக்கு வரையான்னு அவர் கனவுல சொன்னது தான் அவர் காதில் இன்னமும் ஒழிச்சுட்டே இருக்கு. இதுதானே தெய்வத்தோட அருள் சங்கல்பங்கிறது. எந்த வேலையில் வரணுங்கிறது கூட மகாபெரிவா சொன்னார். அந்த வேலையில் நம்ம வந்துட்டோம் பாரு. அப்படியே கண்களில் கண்ணீர் கொட்டுறது, கூட்டத்தெல்லாம் பொருள்படுத்தலை. அப்படியே வீதியை பார்த்து வீதியிலே நமஸ்காரத்தை பண்ணினா. இந்த பக்கம் காமாட்சி, இந்த பக்கம் பெரியவா இருக்கா. இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அவளை தவிர்த்து. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.